ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லான்சரோட கார் ஷெட்டில் நிற்கிறோம். இது நாகர்கோவிலில் உள்ள கார் பார்க்கிங். இது இப்போ இந்த நிறைய பேர் காரில் வீட்டில் நிப்பாட்ட இடம் இல்லாதவங்க எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு இடங்களில் ஷெட்டுக்கு கீழே நிப்பாட்டிக்கிறோம். இதுக்கு மாதம் ஒரு ரெண்ட்டு, அப்புறம் ஒரு சின்ன அட்வான்ஸ் இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ நம்ம கார் லான்சர் கார் பிளாக் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே என்ன ஆகிப்போச்சு, அந்த பெயிண்டர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு புல்லட்டோட இன்ஜின் ஏதோ ஒன்று தூக்கி பேனட் மேலே வச்சதில் அது சரிஞ்சதில் நம்மளோட கண்ணாடியில் ஒரு கிராக் வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? அந்த கிராக் தெரியுதா? ஸோ இந்த கிராக் இப்போது இதை மிரரை நம்ம இந்த ஃப்ரண்ட்டு கண்ணாடி, இந்த கண்ணாடி அப்படியே நம்ம மாற்றி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். பட் இப்போது என்னால் அது மாற்றுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இது மதுரையில் கொண்டு போய் தான் நம்ம அது பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி, இப்போ இந்த கண்ணாடியை நீங்கள் மாற்றவே முடியல இல்லையா? இப்போ நமக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் கழித்து மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி மேலே கம் போட்டுக்குங்க. இந்த கம் என்ன கம்முன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபிஷ் டேங்க் செய்வாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க அந்த கண்ணாடி, அந்த ஃபிஷ் டேங்கோட 4 மூலையிலையும் ஒட்டுறதுக்கு இந்த கம்மை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய காரோட உள்பகுதியில் வெளியில் ஒட்டாதீங்க. வெளியில் ஒட்டினீங்கன்னா அந்த ப்ரெஸ் உங்களுக்கு வைப்பர் ஓடும்போது அதில் உரசும் இல்லையா? அதனால் இதில் நீங்கள் உள்பகுதியில் இந்த போட்டிருக்க பாருங்க, போட்டுட்டோன்னா எங்கேருந்து கிராக்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல அப்படியே டச் பண்ணி போட்டாச்சுன்னா இது உங்களுக்கு இந்த கை வச்சா கூட இப்போ தெரியாது. கிராக் இருக்கிறதே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு அது இழுத்து உங்களுக்கு பிடிச்சிரும். இது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த, இல்லைனா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதை நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா இந்த கிராக் அப்படியே கண்டினியூ ஆகி இந்த கடைசி வரைக்கும் போய் மேலே வரைக்கும் போகும். எப்போ ஒரு எண்ட்லேருந்து ஆரம்பித்து அடுத்த எண்டுக்கு போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் கண்ணாடி அதுக்கப்புறம் அது நீங்கள் என்ன கம் போட்டாலும் நிற்காது. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல தொடங்கி இருந்தது, நம்ம போட்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் கிட்ட நான் ஆல்ரெடி ஓட்டியாச்சு. இந்த கிராக்கோடையே ஓட்டியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு பயப்பட வேண்டாம். ஸோ அக்வாரியம் வச்சுருக்கிற கலர் மீன் செய்கிறவங்க எல்லோரும் அந்த டேங்க் செய்வாங்க. அந்த டேங்க் செய்கிறவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கம்மு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். வேறு எம்சிலோ நீங்கள் வேறு ஃபெவிகாலோ யூஸ் பண்ணாலும் நிற்காது. கண்ணாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம் தான். ஸோ இந்த மாதிரி ரன்னிங்கில் லாரியோ பஸ்ஸோ ட்ரக்கோ என்ன வகையான கண்ணாடி கிராக்காக இருந்தாலும் அதுக்கு இருக்கிற நியர்பை பக்கத்தில் இருக்கிற அக்வாரியத்தில் அந்த கடை வச்சுருக்க கலர் மீன் வச்சுருக்கிறவங்ககிட்ட போய் சொல்லிட்டிங்கன்னா போதும். அவங்க உங்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ஒன்றும் அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 10 ரூபா கூட ஆகாது அவங்களுக்கு உண்டான செலவு. உள்பகுதியில் அதை போட்டு விட்டிங்க, உள்ளே கொஞ்சம் மேடாகவே இருக்கும். நான் கை தொட்டு பார்க்குறேன் பாருங்களா, கொஞ்சம் மேடாகவே தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, கண்ணாடிக்கு சேஃப். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.